டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். மேம், இந்த மே மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத டாரோ ரீடிங் மூலம் பார்த்துடலாமா? கண்டிப்பா. முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் அவங்க ஏதாவது சேவிங்ஸ்லாம் மேற்கொள்ளணும்னு இருந்தாங்கன்னா, அதாவது ஃபியூச்சருக்கான சேவிங்ஸ், இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க எடுத்தாங்கன்னா, ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். பணம் ரீதியாக, பொருளாதாரம் சார்ந்து, இல்லை சொத்து ரீதியான ஏதாவது ஒரு புதிய செயல்கள், தொடக்கங்கள் வந்து ஈடுபடுவாங்கன்னு இருக்குது. இவங்க ஈடுபடலனாலும் அவங்களுக்கான அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து வரும். இந்த மாதம் இவங்களுக்கு இந்த மே மாதம் வந்து ஒரு டிரான்சிஷன் மாதமாக கண்டிப்பாக இருக்கும். சில விஷயங்கள் எண்ட் ஆகும், சில விஷயங்கள் வந்து புதுசாக வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க. இந்த விஷயங்கள் இப்படி தான் இருக்கும், இந்த நபர் இப்படி தான் இருப்பாங்க, இந்த காரியங்களுடைய அவுட்கம் இப்படி தான் இருக்கும்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம். நிறைவா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கு? புதிய தொடக்கம் அவங்க வந்து தொடங்க போகிறாங்க. முன் அனுபவம் இல்லாத சில இடங்களுக்கு போகலாம், முன் அனுபவம் இல்லாத மனிதர்கள்கிட்ட பேசலாம், முன் அனுபவம் இல்லாத காரியங்களில் ஈடுபடலாம். அப்படி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மே மாதம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரியான சூப்பரான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை டாரோ ரீடிங் மூலம் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். மேம், இந்த மே மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத டாரோ ரீடிங் மூலம் பார்த்துடலாமா? கண்டிப்பா. முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ மேஷ ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான மாதமாக தான் இருக்க போகுது. நீங்கள் முதல்ல இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி சூப்பராக யாருக்கு இருக்கும்ன்றது அது மேஷ ராசிக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் அவங்க ஏதாவது சேவிங்ஸ்லாம் மேற்கொள்ளணும்னு இருந்தாங்கன்னா, அதாவது ஃபியூச்சருக்கான சேவிங்ஸ், இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க எடுத்தாங்கன்னா அது ரொம்பவே நல்ல விதமாக இருக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு அவங்களுக்கு அது எந்த ஒரு தடையும் இல்லாமல் போகக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த மாதம் அதற்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க என்ன மாதிரியான ஒரு இமோஷன்ஸை வெளிப்படுத்துகிறாங்களோ அதுக்கு எல்லாமே அவங்களுக்கு நல்ல விதமான ரிசல்ட்டும் அவுட்கமும் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. இவங்களுடைய வருமானமும் இந்த மாதம் நல்லா இருக்கும். இவங்களுடைய கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே வருமானம் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக மேம். மேஷ ராசிக்காரங்க மேம் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ரிஷபராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னா, இவங்க என்ன விஷ் பண்ணுறாங்களோ, என்ன விதமான ஆசைகள்லாம் இவங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு வழி அவங்களுக்கு வந்து தெரிய வரும் இந்த மாதம். இந்த மாதம் ஏதாவது புதிய செயல்கள், காரியங்களில் ஈடுபடுவாங்க. இது இவங்களா ஈடுபடுறதில்ல, ஆன்மீக ரீதியாக அந்த ஒரு டிவைன் சார்ந்த விஷயங்கள் இவங்கள அதில் ஈடுபட வைக்கும். அப்படியான ஒரு சோர்சஸ்லாம் அவங்களுக்கு உருவாகும். இன்னொன்று, அவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருக்குது, பணம் ரீதியான தட்டுப்பாடுகள்லாம் இருக்குன்னா ஸோ அதை சரி செய்யறதுக்கான ஒரு புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. ஸோ இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹைலி பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இதை பார்த்துட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்க பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, பணம் ரீதியாக, பொருளாதாரம் சார்ந்து, இல்லை சொத்து ரீதியான ஏதாவது ஒரு புதிய செயல்கள், தொடக்கங்கள் வந்து ஈடுபடுவாங்கன்னு இருக்குது. இவங்க ஈடுபடலனாலும் அவங்களுக்கான அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வந்து வரும். இந்த மாதம் இவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தன்னை சுற்றி என்ன மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் இவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதை பார்ப்பாங்க. ஒரு கெட்ட சூழ்நிலையில் கூட அவங்களுக்கான மன அமைதியை தேடிக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பாங்க. ஸோ அப்போ எப்போவுமே அவங்களுக்கு வந்து நாம் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கலாம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இமோஷனல் மென்டாலிட்டி இருக்கும். ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி கொலாபரேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். டீம் ஒர்க்லாம் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
கண்டிப்பா மேம். மிதுன ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? கடக ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த மே மாதம் வந்து ஒரு டிரான்சிஷன் மாதமாக கண்டிப்பாக இருக்கும். சில விஷயங்கள் எண்ட் ஆகும், சில விஷயங்கள் வந்து புதுசாக வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க. இந்த விஷயங்கள் இப்படி தான் இருக்கும், இந்த நபர் இப்படி தான் இருப்பாங்க, இந்த காரியங்களுடைய அவுட்கம் இப்படி தான் இருக்கும்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கும், சில பேருக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயும் போகும். அதனால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது நல்லதுதான். பட் ஏதோ ஒரு விதமான மாறுதல்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முடிவுகள், ஸோ ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் வந்து கிடைக்கும் இந்த மாதம். கண்டிப்பா மேம். கடகராசிக்காரங்க பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்னா, 2 விதமான விஷயங்களை மேற்கொள்வாங்க. மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் செலவு இருந்துக்கிட்டே இருந்தால் இன்னொரு பக்கம் வருமானம் ஈட்டக்கூடிய விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பணம் ரீதியான விஷயங்கள்லாம் அப்போ பேலன்ஸ் பண்ண முடியும். கடன் பிரச்சனைகள், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பேலன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட், இல்லை மற்றவங்க இவங்களை வந்து குழப்பியிருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். ஸோ அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இது வந்து இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்களா இல்லை 10 வாரங்களா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த மன போராட்டம் அதுலேருந்துலாம் ரிலீஸ் ஆவாங்க அப்படின்னு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்னா, இந்த மே மாதம் ஒரு வழிகாட்டக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் வந்து கிடைக்கும். அவங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய கரியரோடைய பர்பஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. ஒரு குருவினுடைய ஆதரவு இந்த மாதம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். புதிய ரிலேஷன்ஷிப் உறவுகள்லாம் அவங்களுக்கு வந்து ஆட் ஆவாங்க அவங்களுடைய லிஸ்ட்டில். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்தே இருக்கலாம். ஸோ இப்படியான விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க யாரால் ஏமாற்றப்பட்டாங்களோ, இவங்களுக்கு என்ன துரோகங்கள்லாம் நடந்திருக்கோ, ஸோ அதற்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தேடக்கூடிய வகையில் இந்த மாதம் அவங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க, மேற்கொள்வாங்க அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா மேம். கன்னிராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஏதாவது ஒன்று தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா மேம்? ஸ்பெசிஃபிக்காக அந்த கொஸ்டின் கேட்குறீங்க? அது நடுவில் இருக்க கார்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் கையில் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, அதனால கேட்டேன். ஸோ அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இல்லை கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். யூனிவர்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க இந்த மாதம். அந்த கிஃப்ட் எப்படியாப்பட்டதாக இருக்கும்னா, நிறையன்றதை விட 2 மைண்ட் செட்டில் இருப்பாங்க. 2 விதமான ஆப்ஷன் இருக்கும். எதை பிக் பண்ணுறது, எது உண்மை எது பொய் தெரியாமல். ஸோ இதுதான் உண்மை, இதுதான் வந்து உனக்கு நிரந்தரம், இதுதான் நீ பிக் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை கொடுப்பாங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான். ஸோ அந்த ஒரு கிஃப்ட்டை இந்த மாதம் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் அந்த கார்டில் நீங்கள் பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும். த்ரூ ஆன்லைனில் அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி வரும். புதிய நபர்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே அவங்களுடைய மெட்டீரியலிஸ்டிக்கான டெவலப்மெண்ட்டுக்காக இதெல்லாம் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போவாங்க அப்படின்னு இருக்கு. கண்டிப்பாக மேம். துலாம் ராசிக்காரங்க பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் கடுமையான மாதமாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நிறைய வேலை சுமைகள், வேலை பளு அதிகமாக இருக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய மாதமாக இது வந்து இருக்கும். ஏன்னா இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. அதற்கு வந்து நீ எதிர்பார்க்குற அது உனக்கு கிடைக்கணும்னா அப்போ நீ இந்த கஷ்டப்படணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அது இந்த மாதம் அவங்களுக்கு ஏற்படும். அப்போ கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த மே மாதம் எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களோ, இந்த மே மாதத்துலேருந்து ஒரு 2 மாதத்தில் அவங்களுக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ அவங்களுடைய உடல்நிலையும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கையும் அவங்களுடைய பேஷன்ஸ் சார்ந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அவங்களுக்கு பணம் ரீதியான தட்டுப்பாடுகள்லாம் எதுவும் பெரிய அளவுலாம் ஏற்படாது. இவங்களுக்கு என்ன தேவையோ, நெசசரி நீட்ஸ் என்ன இருக்கோ அதற்கான ஒரு வருமானமும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக. விருச்சிக ராசிக்காரங்க பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? தனுஷ் ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ்.
தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். ஒரு 7 வாரமா இல்லை 7 மாத காலமா தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது நல்லது, இது இவங்க நல்லவங்க அப்படின்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனையிலே வாழ்ந்திருப்பாங்க. ஒரு மாயையான விஷயங்களெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதுலேருந்துலாம் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து வெளியேற போகிறாங்க இந்த மாதம். ஸோ அது எப்படி வெளியேறுவாங்கன்னா, இவங்க ஏதாவது வீடு ஷிஃப்ட் பண்ணுறது, இல்லை வேலை ஷிஃப்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறது, இல்லை வேறு ஏதாவது வெக்கேஷன் போயிட்டு வர்றது, ஆன்மீக ரீதியான பயணங்கள். ஸோ அவங்களுடைய வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அப்போ ஏதாவது நான் சொன்ன விஷயங்கள் ஒன்று மேற்கொள்ளும் போது இந்த ஒரு குழப்பமான சூழல்லேருந்து அவங்க வெளியே வருவாங்க அப்படின்னு இருக்குது. அண்ட் இந்த மாதம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும். செல்ஃப் மோட்டிவேட் ஆவாங்க நிறைய டைம். அந்த பலமும் செல்ஃப் மோட்டிவேஷனும் அவங்கள வேற ஒரு விஷயத்த பண்றதுக்கு தூண்டுதலா இருக்க போகுது. கண்டிப்பா மேம். தனுசு ராசிக்காரங்க இதை பாக்குறீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபேமிலி சைடு அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு. இது எப்படி நல்லா இருக்கும்னா, ஒன்று இவங்க அவங்களோட ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வாங்க, இல்லை இவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவங்களுக்கு பூர்த்தி செய்வாங்க. ஸோ அதனால் ஃபேமிலி சூழல் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய தொழில், வேலை சார்ந்த விஷயங்களில் பணம் ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கும். அவங்க என்ன பொசிஷன் போகணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கான ஒரு முயற்சிகளை கரெக்டாக மேற்கொள்வாங்க அப்படின்னு இருக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ்னால், இவங்களுக்கு நிறைய கண்ணடி படக்கூடிய சூழல் இந்த மாதம் வந்து ஏற்படும். நிறைய பேர் இவங்களை பார்த்து ஜெல்லஸ் ஆவாங்க, இவங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கண் திருஷ்டி படாமல் இவங்க ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்களை செஞ்சு தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸை உள்ளே கொண்டு வராமல் இருக்கணும். ஒரு நபர்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி சரியில்லைன்னா அவங்கக்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போயிடுறது நல்லது. கண்டிப்பாக மேம். மகர ராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மேம். அடுத்ததா கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? கும்ப ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இதயங்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி இருக்கே மேம். கும்பராசி ஆல்ரெடி வந்து மனவேதனையில தான் இருக்கிறாங்க. ஒரு 3 மாதமாக 3 வார காலமாக மனவேதனை. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பால் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. யாரோ அவங்கள ஹர்ட் பண்ண ஒரு வேதனை இருக்குது. அந்த வேதனையிலேருந்து அவங்க வெளியேற போகிறாங்க, ரிலீஃப் ஆவாங்க அப்படின்னு இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி வச்சு தான் ஆகணும். ஸோ அந்த முற்றுப்புள்ளி இந்த மாதம் அவங்க வந்து வைப்பாங்க. போதும், இது வரைக்கும் நம்ம வந்து மனவேதனைப்பட்டதெல்லாம் போதும், உட்காந்துட்டு இருந்ததெல்லாம் போதும், ஸோ இதுக்கு மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. இதிலும் குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். அந்த பலத்தை வச்சு அவங்க வந்து ஒரு பெரிய செயலை செய்ய போகிறாங்க, அதை மற்றவங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு இருக்கு. கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நிறைவா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னா, ஒரு புதிய தொடக்கம் அவங்க வந்து தொடங்க போகிறாங்க. முன் அனுபவம் இல்லாத சில இடங்களுக்கு போகலாம், முன் அனுபவம் இல்லாத மனிதர்கள்கிட்ட பேசலாம், முன் அனுபவம் இல்லாத காரியங்களில் ஈடுபடலாம். அப்படி ஒரு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்களை அவங்க மேற்கொள்ள போகிறாங்க. இது ஏன் மேற்கொள்வாங்கன்னா, அவங்களுடைய இமோஷனல் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள்லேருந்து அவங்க கம்ப்ளீட்டாக வெளியேறுவாங்க. ஸோ மூவ் ஆன் பண்ணி போவாங்க. அப்போ மூவ் ஆன் பண்ணும்போது நம்ம ரொட்டீனாக பண்ணுறது இல்லாமல் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய விஷயங்களை ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதம் அவங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு பிடிச்ச குரு இப்போது ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு குருவாக இருக்கட்டும், இல்லை மானசீக குருவாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸ் மேற்கொள்கிறது நல்லது. கண்டிப்பாக மேம். மீனராசிக்காரங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ் மே அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க, பல்லாக்கு தெரியல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு, சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழியிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையில, தலையா மக்கள் தலையா கண்கொள்ள காட்சிய பாருங்கடா. டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.